லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் சர்வதேச விமான நிலைய ஓடுதளத்தில் பயணிகளுடன் விமானம் பறக்க தயாராகிக் கொண்டிருந்த போது குண்டுவெடிப்பு நடத்திய இஸ்ரேல். வான்வரை கரும்புகை எழுந்து சுற்றிலும் பரவிய வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி அதிக இடங்களில் வெற்றி. பல தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் மிக குறைவான வாக்குகளை பெற்று தோல்வி. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகளை வீசும் பினாக்கா அமைப்பின் தரத்தை பரிசோதித்தது இந்திய ராணுவம். 3 விதமான பரிசோதனைகளும் வெற்றிகரமாக நடைபெற்றதாக பாதுகாப்புத்துறை தகவல். காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டது. மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை காக்க போராடுவதுடன் அதற்காக உயிரையும் கொடுப்போம். மராட்டியத்தில் தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சூளுரை. தாஜ்மஹால் மற்றும் சீக்கியர் பொற்கோவிலை சூழ்ந்து காணப்படும் நச்சு புகை. காற்று மாசு நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா மையங்களுக்கு பாதிப்பு. டெல்லியில் காற்று மாசு கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் இன்று முதல் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிப்பு. காற்று மாசு காரணமாக BS3 ரக பெட்ரோல், BS4 ரக வாகனங்களை இயக்க தடை விதிப்பு. டெல்லியில் மறு உத்தரவு வரும் வரை ஆரம்ப பள்ளிகள் ஆன்லைன் வழி கல்வி முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் மாநில முதலமைச்சர் அதிர்ச்சி உத்தரவு. 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே ஆன்லைன் வழியில் பாடம் கற்க அம்மாநில அரசு வலியுறுத்தல். மெட்டா நிறுவனத்திற்கு ₹7,120 கோடி அபராதம் விதிப்பு. முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பிரசல்ஸ் நாடு புகார் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மகிமைபுரத்தில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் தைவான் நாட்டை சேர்ந்த காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூரிலிருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவவேலு தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூகையூர் கிராமத்திலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வரையிலான குறுகலான சாலை வரும் நிதியாண்டில் அகலப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. அனைத்து பிரச்சினைகளுக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எதற்கு என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று அம்பாசமுத்திரம் அருகே மாஞ்சோடி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்த பின் சீமான் பேட்டி. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை 2வது நாளாக சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த மார்ச் சோதனையின் தொடர்ச்சியாக மீண்டும் ஆய்வு. கரூர் தான்தோன்றி மலையில் பேருந்து கூண்டு கட்டும் தொழிலகத்தில் தீ விபத்து. பேருந்து கூண்டு கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பேருந்தில் இருந்து இறங்குவதற்குள் தீயில் கருகி தொழிலாளி உயிரிழப்பு. சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலிகளை கொல்வதற்காக வைக்கப்பட்ட விஷமருந்தின் நெடி பரவி 6 வயது பெண் குழந்தை, 1 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. சென்னையில் இரவு நேரத்தில் விட்டு பெய்த மழை. சென்னை புறநகர் பகுதிகளிலும் அண்டை மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த மழை. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல கால பூஜைக்காக இன்று மாலை நடை திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் 70,000 பேரையும், உடனடி தரிசன முன்பதிவின்படி 10,000 பேரையும் அனுமதிக்க முடிவு.
செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.